சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 6. அதுவும் நிதவும் வயக்காட்டுக்கு வந்து மாமா மாமான்னு கொஞ்சிட்டு அவர் முதுகில் கட்டி ஏறுறதும் கட்டி கட்டி பிடிக்கிறதும் மடியில் படுத்துக்கிறதும் சோறு சாப்பிடும்போது எனக்கும் ஊட்டி விடு மாமான்னு சொல்லி உரசுறதும் இது எல்லாத்தையும் இந்த ஊரே வேடிக்கையை பார்த்துருச்சு. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் ஐயா அடக்கமாக இருக்கணும்னு அவர் என்ன முற்றும் துறந்த முனிவரா சாமியாரா இருக்கிறவனுங்களையே இரவானா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு டிவியை நாறுனாங்க. இதில் எங்கள் ஐயா இவ தங்கச்சி ஆடின கூத்தையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தால் அப்புறம் அவர் ஆம்பளையே இல்லையே, அதுவும் 19 வயசில் பிள்ளையை பெற்றவராச்சே என்று செல்வி உண்மைகளை அசால்ட்டாக வீசி வீசி எறிய அதில் முதலில் அடிபட்டது காருக்குள் இருந்த யுவதிதான். செல்வி மீது உண்டான ஆத்திரத்தில் பற்களை கடித்தாள். மாமனாச்சே, பாசத்துல அந்த மாதிரி பண்ணா அதை இப்படி பயன்படுத்துறா, இது எந்த ஒரு நியாயம்டி? மறுபடியும் தேவாதான் செல்வியிடம் மல்லுக்கு நின்றான். எதுயா நியாயம்? தாய்மாமன் கிட்ட 5 வயசுல கொஞ்சலாம், கட்டிப்பிடிக்கலாம், முதுகலை ஏறி சவாரி பண்ணலாம், ஏன் 10 வயசுல கூட பண்ணலாம். ஆனா அதையே 20 வயசுல பண்ணா எவன்தான் சும்மா இருப்பான்? தாய்மாமனு எவனாவது பல்லு போன கிழவன் இருந்தா கூட உன் தங்கச்சியை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது மறைவா ஓடிப்பான். சரி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன்னு பதில் சொல்லுங்க. உங்கள் தங்கச்சி உங்கள் மேலேயும் தானே அம்புட்டு பாசமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அப்பாருக்கிட்டேயோ இல்லை உங்ககிட்டயோ இந்த மாதிரி கட்டி பிடிச்சி முதுகில் ஏறிக்கிட்டு சவாரி பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கா என்று செல்வி உரத்து கேட்க பதில் சொல்ல முடியாமல் விழித்தான் தேவா. அப்பாவா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் ஒரு அடி தள்ளி நின்று தான் பேசுவாள் யுவதி. ஆனால் இந்த ஆளுகிட்ட மட்டும் ஏன் என்ன பதில் சொல்ல முடியவில்லையா? அப்போ போங்க, வீட்டுக்கு போய் உங்கள் தங்கச்சியை 4 சாத்து சாத்துங்க. அதை விட்டுப்புட்டு எங்கள் ஐயாவை ஊரை விட்டு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். உன் தங்கச்சி ஊரே வேடிக்கை பார்க்க இல்லாத ஆட்டம்லாம் ஆடிப்புட்டு இன்னைக்கு ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு கத்துனா போனது வந்துடுமா? பொம்பளானா இடத்துக்கு தகுந்த மாதிரியே அடக்க உடக்கமாக இருக்கணும். ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு அதெல்லாம் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கவே இல்லையே என்று மறுபடியும் நக்கலில் ஆரம்பித்து கேள்வியை முடித்தார் செல்வி. ஊரே அவள் பேச்சில் இருந்த நியாயத்தில் வாய் பிளக்க, வீரன் மட்டும் அவள் கூறியதில் இருந்த நியாயத்தில் குதித்து போய் முன்னால் வந்து பொட்டச்சியா நியாயம் பேச விட்டுட்டு பொண்டுக பயலுக மாதிரி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்களா? ஏல, இந்த ஊர் பஞ்சாயத்தே எங்களுக்கு வேணாம், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்றவன் அப்போ அப்பா எந்திரிங்க, வீட்டுக்கு போகலாம் என்று கூறிவிட்டு தனது காரை நோக்கி வேகமாக நடந்தான். தர்மன் எழுந்து தன் மகன் பின்னாலேயே மௌனமாக போனான். தேவன் தன் பார்வையால் செல்வியின் மீது நெருப்பை கக்கி விட்டு போனான். பஞ்சாயத்து முடிவதும் எடுக்கப்படாமல் பாதியிலே முடிந்துவிட கூட்டம் சலசலத்து கொண்டே கலைந்து போனது. சின்னையா, நீங்க தைரியமா போய் சாப்பிட்டு தூங்குங்க, இவங்க என்னதான் கிழிக்கிறாங்கன்னு பார்ப்போம் என்று இவனுக்கு தைரியம் சொன்ன செல்வி, எப்போ நீ அங்கே ஐயா வீட்டில் இருந்துக்க, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் என்று செல்வி தன் உடன் வந்த பெண்களுடன் வீட்டுக்கு கிளம்பினாள். யுவன் தனது பைக்கில் அமர ராமையா அவன் பின்னால் அமர்ந்தார். வீட்டுக்கு போகும்போது யுவன் மனதில் ஓடியதெல்லாம் வீரன் கடைசியாக கூறியதுதான். இவனுக்கு வீரனின் குணம் தெரியும், அவன் எதற்கும் துணிந்தவன் என்று எண்ணியபடியே வீடு வந்து சேர்ந்தான். தனது அறைக்குள் போய் முகம் கழுவி உடை மாற்றி வருவதற்குள் ராமையா பஞ்சாயத்தில் நடந்தவற்றை பஞ்சவர்ணத்திடம் விளக்கமாக கூறிக்கொண்டே இருந்தார். ராமையா, அவளை இம்புட்டு பேசுனா அவ வாயாடியா இருந்தாலும் நியாயத்தை தான் பேசுவா. ராமையா, எம்புட்டு விஷயத்தை யோசனை பண்ணி பேசியிருக்கா பாரு. இந்த சிரிக்கு இம்புட்டு சிலிப்பு புட்டு இப்போ என் மகனை குத்தம் சொல்கிறாளே என்று பஞ்சவர்ணம் அங்காளித்து கொண்டார். சிறிது நேரம் ராமையாவுடன் வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருந்துவிட்டு யுவன் மனதில் 1000 யோசனைகளுடன் சாப்பிட போய் அமர்ந்தான். ராமையாவை பார்த்தா, அண்ணா நீங்களும் உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடலாம், என்னை பாதுகாப்பு பண்ண உங்களை விட்டுட்டு போயிருக்கா செல்வி, என்ன போடு போடுறானே என்று சொன்னவனின் முகத்தில் 4 நாட்கள் கழித்து புன்னகையில் சாயல். பஞ்சவர்ணம் பேசிக்கொண்டே இருவருக்கும் தட்டு வைத்து அதில் சோற்றை போட்டு குழம்பை ஊற்ற யுவன் சோற்றை பிசைந்து அள்ளி வாயில் வைக்கப் போகும்போது வீட்டில் யார் இருக்கீங்க என்ற கட்டையான ஆண் குரல் ஒன்று கதவை தட்டியபடி கேட்க, யுவன் கையில் இருந்த சோற்றை மீண்டும் தட்டில் போட்டுவிட்டு எழுந்திருக்க அவன் கையை பற்றி தடுத்து, இருங்க தம்பி, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று ராமையாவை எழுந்து போனான். வீட்டுக்குள் ஒரு போலீஸ் அதிகாரியும் அவருக்கு அருகில் 2 கான்ஸ்டபிளும் நிற்க வீட்டுக்கு வெளியே ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. ராமையா திகைத்து போய் நின்றிருக்க, யுவன் இருக்காரா என்ற அதிகாரியின் கேள்விக்கு நான் தான் யுவன் என்று யுவனே வந்து பதில் சொன்னான். அவன் பக்கம் திரும்பிய இன்ஸ்பெக்டர், நீங்க தானா என்று அவனை ஏற இறக்க பார்த்துவிட்டு, உங்க மேலே யுவதி என்ற பெண்ணை கற்பழித்து விட்டதாக புகார் வந்திருக்கு. அதுவும் புகார் தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் மூலமாக
எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. அதனால் உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்கள் சரியானபடி ஒத்துழைப்பு கொடுத்தால் நல்லது என்று எச்சரிக்கையுடன் பேசினார். யுவன் இதை ஓரளவுக்கு எதிர்பார்த்திருந்தான். ஆனால் வீரேந்திரன் கலெக்டர் வரை பிரச்சனையை எடுத்து செல்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. சார், நாளைக்கு காலைல நான் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறேனே என்று கேட்டான். இல்லை யுவன், உங்களை உடனடியாக கைது பண்ணி சர்ச் ஐயா வீட்டில் ஒப்படைச்சு அவரோடு அனுமதிக்கப்பட்ட பிறகு தேனி கிளைச்சிறையில் ரிமாண்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு உத்தரவு. நீங்கள் உடனே கிளம்புறது நல்லது, இல்லைனா என்று முடிக்காமல் நிறுத்தினார் இன்ஸ்பெக்டர். ராமையா கண்களில் கண்ணீர் தேங்க கலவரத்துடன் யுவனை பார்த்தார். இவர்கள் காணாமல் சமையலறையிலிருந்து வந்த சின்னம்மாவும் பஞ்சவர்ணமும் போலீஸை கண்டவுடன் கலக்கத்துடன் யுவன் அருகே வர, யுவன் யோசனையுடன் ராமையாவை பார்த்தா, அண்ணா, நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, நான் இவங்க கூட போகிறேன். சர்ச் ரிமாண்ட் பண்ணி சொல்லிட்டா 10-15 நாள் ஆகும் நான் வர. அது வரைக்கும் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்குங்க. செல்வியை இங்கே வந்து ஆத்தா கூட இருக்க சொல்லுங்க என்றவன் தன் அம்மாவிடம் திரும்பி, அம்மா, உன் பேரன்களுக்கு என்னை செயலில் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, நான் போயிட்டு கூடிய சீக்கிரமே வாரேன். ஆனால் நான் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கிற யாரும் எதுக்காகவும் அந்த வீட்டு வாசப்படி போகக்கூடாது என்றவன் தன் தாய் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் வீட்டிலிருந்து வெளியேறி சீப்பில் ஏறினான். யுவன் போன பிறகுதான் பஞ்சவர்ணத்துக்கு உணர்வே வந்தது. ஐயோ மகனே என்று அலறி விழுந்தவளை சின்னம்மாளும் ராமையாவும் தாங்கினார்கள். போலீஸ் ஜீப்பில் அழைத்து செல்லப்பட்ட யுவன் சின்னமனூர் சர்ச் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவனே குற்றத்தை ஒத்துக்கொண்ட காரணத்தால் அவர் உத்தரவின் பெயரில் இரவோடரவாக தேனி மாவட்ட கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டான். செய்த தவறுக்கான தண்டனையை யுவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்துவிட்டான். மறுநாள் காலை ராமையா ஊர் பெரியவர்களோடு ஒரு வக்கீலையும் அழைத்து கொண்டு அவனை சந்திக்க வந்தபோது யுவன் ஜாமீனில் கூட வெளியே வர மறுத்துவிட்டான். தனக்கு அளிக்கப்படும் தண்டனையை அனுபவித்து விட்டு வருவேன் என்று அவன் பிடிவாதமாக கூறிவிட வேறு வழியின்றி ராமையா ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பினார். யுவனின் இவ்வளவு பிடிவாதத்துக்கு காரணம் சின்னமனூர் சர்ச்சிடம் காட்டப்பட்ட புகார் மனுவில் இருந்த யுவதியின் அழகான கையெழுத்து தான். அவளே நான் ஜெயிலுக்கு போகணும்னு விரும்பி கையெழுத்து போட்டிருக்கா. அவள் ஆசைப்படியே நான் இங்கே இருக்கேன் என்று விரக்தியுடன் எண்ணியபடி சிறையில் பொழுதை கழித்தான். வழக்கு விசாரணை கோர்ட்டில் நடைபெற இன்னும் முழுமையாக தண்டனை அறிவிக்கப்படாத நிலையில் யுவன் விசாரணை கைதியாக சிறையிலேயே இருந்தான். பஞ்சவர்ணம் மகனின் நினைவால் வாடினாலும் தன் துன்பம் வெளியே தெரிந்தால் எதிராளிக்கு அது நகைப்புக்குரியதாகிவிடும் என்ற திடத்துடன் நிமிர்ந்தார். யுவன் சிறைக்கு சென்ற 8வது நாள் ராமையா மூலமாக விஷயத்தை கேள்விப்பட்ட யுவன் மகள் சிவாத்மிகா தன் கணவன் மற்றும் மாமனாருடன் அப்பாவை பார்க்க தேனி சிறைக்கு வந்தார்கள். பார்வையாளர்கள் அறையில் காத்திருந்தவர்களை பார்க்க வந்த யுவனின் கோலத்தை கண்டு அவன் மகள் கதறிவிட்டாள். சிமியின் மாமனார் தன் தங்கை கணவனின் நிலையை கண்டு கலங்கி போனான். யுவன் மகளின் முகத்தை கூட பார்க்க கூசி தலை குனிந்து நின்றான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.